ஏன் தெய்வத்திற்கு சமம் என்று ஒப்பிட்டு வரும் நமது சமுதாயத்தில் இந்த பெண் தன்னை பெற்றெடுத்த தாயையே கொலை செய்திருக்கிறார். மேலும் 4 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தையே சுட்டுக் கொன்று தனக்குள்ள கொலை வெறியை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இவர் கொலையாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்து குற்றவாளியான வசந்திக்கு EPCO 302வது செக்ஷன் படி மரண தண்டனை வழங்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தங்கச்சி சாந்தி எப்படி இருக்கு? சாந்தி ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. எதிர்பாராம நடந்த விபத்துல மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கனால சுயநினைவு திரும்ப ரொம்ப நாள் ஆகும். பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டேக் இட் ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ஆயிடுச்சு. ஓ சாரி. வக்கீல் சார், எப்படியாவது எங்க அண்ணியை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். யூ ஆர் டூ லேட் மிஸ்டர் சுரேஷ். ப்ளீஸ் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க சார். இதுல ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு சுரேஷ்? ஒருவேளை கவர்னர் பார்த்தா ஏதாவது நடக்கலாம். அப்ப வாங்க போலாம். நங்கையின் கண்ணில் நீர் கண்டார், கண்ணீர் நதிகளின் மூலம் யார் கண்டார்? உண்மைகள் இங்கே ஊமைகளாகும், புயலில் பெண்மை போராடும். கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே பொட்டிருக்க பூவிருக்க போவாளே.
காலனும் தந்தான் கயிறன்று என்று காலனும் தந்தான் கயிறொன்று காவிய மங்கை கண்களில் கங்கை விதியே வந்து பாருங்கே கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே கொட்டிருக்க பூவிருக்க பூவாளே கருவறைக்குள்ளே சிறுதூக்கம் பின்பு கல்லறை வந்தால் பெருந்தூக்கம் காண்பது யாவும் கனவுகளாகும் இருந்தும் நெஞ்சில் ஏன் ஏக்கம் கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே கொட்டிருக்க பூவிருக்க